முன்பு ஒரு காலத்தில் மிக எளிதில் கோபப்படக்கூடிய ஒரு சிறுவன் இருந்தான். அவனது தந்தை அவனிடம் ஒரு ஆணிப்பையையும் ஒரு மரப்பலகையையும் கொடுத்தார். உனக்கு எப்போதெல்லாம் கோபம் வருகிறதோ அப்போதெல்லாம் இந்த பலகையில் ஓர் ஆணியை அடி என்று சொன்னார். முதல் நாள் அந்த சிறுவன் 30 ஆணிகளை அடித்தான். நாட்கள் செல்லச் செல்ல கோபத்தை கட்டுப்படுத்துவது ஆணி அடிப்பதை விட எளிது என்பதை உணர்ந்தான். மெல்ல மெல்ல அவன் அடிக்கும் ஆணிகளின் எண்ணிக்கை குறையத் தொடங்கியது. ஒரு நாள் அவனுக்கு கோபமே வரவில்லை. அதை தன் தந்தையிடம் சொன்னான். தந்தை இப்போது ஒரு புதிய நிபந்தனை விதித்தார். இனி உனக்கு கோபம் வராத ஒவ்வொரு நாளும் ஏற்கனவே அடித்த ஆணிகளில் ஒவ்வொன்றாக பிடுங்கி எடு. சில வாரங்களுக்குப் பிறகு சிறுவன் எல்லா ஆணிகளையும் பிடுங்கிவிட்டான். தந்தை அவனை பலகையின் அருகே அழைத்துச் சென்றார். மகனே, மிகச் சிறப்பாகச் செய்தாய். ஆனால் இந்த மரப்பலகையை பார். இதில் எத்தனை துளைகள் விழுந்திருக்கின்றன என்று கவனி. இப்போது இது பழையபடி மென்மையாக இல்லை. நீ கோபத்தில் ஒருவரை பார்த்துச் சொல்லும் வார்த்தைகளும் இப்படித்தான். அவர்கள் மனதை காயப்படுத்தி வடுவை உண்டாக்கும். பிறகு நீ எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த வடு மறையாது என்றார். சிறுவன் தன் தவறை உணர்ந்து அன்று முதல் அமைதியை கடைபிடிக்கத் தொடங்கினான்.